Hello friends, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை என்றைக்கு வருது, அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வந்து செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலாம், கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. சோ ஆடி கிருத்திகை அதாவது இது என்றைக்கு வருது அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். திங்கட்கிழமை 29ஆம் தேதி வருதா இல்ல செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வருதா அப்படிங்கறது தான். சோ திங்கட்கிழமை 29ஆம் தேதி மதியத்துல இருந்து 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிருத்திகை வந்து இருக்குது. சோ இதுல நீங்க உங்க ஏரியால வந்து கோயில்கள்ல என்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை வந்து செலிப்ரேட் பண்றாங்கங்கறத கேட்டுக்கிட்டு நீங்க அந்த தினத்துல போய்க்கலாம். ஏன்னா இந்த நாளைக்கு மதியத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் வரைக்கும் இருக்கு. சோ செவ்வாய்க்கிழமையில் கூட சேர்ந்து வர கிருத்திகை வந்து இன்னும் அதிவிசேஷம். ஏன்னா பொதுவா முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல தான் நம்ம வந்து கும்பிடுவோம். ஸோ அதனால செவ்வாய்க்கிழமையில கிருத்திகை வரவங்க நீங்க அன்னைக்கும் வந்து விரதம் இருந்து நீங்க கும்பிடலாம். இல்லை திங்கட்கிழமை மதியானம் அன்னைக்கும் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா எப்பவும் போல் மாதம் கிருத்திகை வரும். ஸோ அதுலேயும் விரதம் இருந்து சாமி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆடி கிருத்திகை இன்னும் விசேஷம். ஸோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலே வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெட் கலர் எப்பொழுதுமே வந்து முருகப்பெருமானுக்கு டார்க் சிவப்பு கலர் அரளி வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த சிவப்பு கலர் அரளி கிடச்சிதுன்னா வைங்க, இல்லைனா எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலர் வைங்க. ஸோ வச்சுட்டு பொட்டு எல்லாமே வச்சு அபிஷேகங்கள் பண்ணுறவங்க வேல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. வேல் இல்லைனா குட்டி முருகர் சிலை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிலைகள்லாம் வைக்கிறவங்க வேல் வச்சு சாமி கும்பிட்றவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம், பால் அபிஷேகம் உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம், திருநூறு அபிஷேகம். பொதுவாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து தேனால் அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு. எதுவுமே பண்ண முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட்டு தேன் அபிஷேகமாச்சும் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு பால் வைக்கலாம், அது கூட நெய் வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பொங்கல் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு வந்து நீங்கள் படைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கோயில்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்து அங்கேயும் நீங்கள் பிரசாதமாக நிறைய அன்னதானம் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கோயில்கள்லேயுமே வந்து நிறைய அபிஷேகங்கள் வந்து செய்வாங்க. ஸோ அதுக்குமே வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் எல்லாமே செய்வாங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவோட ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து என்னெல்லாம் அபிஷேகங்கள் செஞ்சால் என்னெல்லாம் பலன்கள் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோஸில் போடுறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அபிஷேகங்கள் நம்ம வந்து கிருத்திகை அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது எல்லாமே செய்யணும்னு கிடையாது, நம்மளால் எது முடிஞ்சதோ அதில் எதுனா ஒன்று வந்து நம்ம வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகங்களை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்து அங்கே ஒரு 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ எதுனா ஒரு அன்னதானம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் விரதம் இருக்கிறவங்க வந்து கடும் விரதம் இருக்கலாம், எதுவுமே சாப்பிடாமல் அப்படி விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அண்ட் எங்களால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜூஸஸ் பால் பழம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதேமாதிரி விளக்கு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே வந்து அகல் விளக்கில் 6 விளக்குகள் வந்து ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பொதுவாக வந்து வீட்லேயே வந்து அகல் விளக்கு எப்பவுமே வந்து ஒன்று ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வணங்குறனால நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை கிருத்திகையிலையோ சஷ்டிலையோ அந்த மாதிரி நீங்கள் 6 விளக்குகள் ஏற்றி வழிபடணும். 6 விளக்குகள் ஏற்றும் போது அது வந்து நெய் விளக்காக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் வந்து அந்த நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ இதனால் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறனால நெய் விளக்கு அகல் விளக்கில் ஏற்றி 6 விளக்குகள் ஏற்றி நீங்கள் வந்து பூஜை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அன்றைய தினத்தில் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாகவே நிறைவேறும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.